அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான மிளகு கராச்சேவ் தாங்க செய்ய போகிறோம். இதை செஞ்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ல. இப்போ வாங்க மிளகு கராச்சேவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்து அதில் சேர்த்துருக்கேங்க. அது கூட அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்றேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் மிளகோட டேஸ்ட்டு ரொம்ப முக்கியங்க. அதுக்காக 1 ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா இது போல் நல்லா குருணையாக நல்லா நுணுக்கி வச்சுருக்கேங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், அதுவும் 1-2 இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டா நமக்கு டேஸ்ட்டும் அதோட வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கும் போது இன்னும் நல்லாவே இருக்கும். அது கூடவே இதுக்கு தேவையான உப்பு இதுவும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு தடவை இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்து வந்துடலாங்க. இது போல் நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை விட தண்ணியாக போயிடாமல் கெட்டியாக எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம அச்சுக்கட்டையில் போட்டு புளியிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி முறுக்கு புளியிற கட்டையில் தாங்க இந்த மாவை சேர்த்து நான் புளிஞ்சு காமிக்க போகிறேன். இது நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக முறுக்கு புளியிற கட்டையை தான் நான் எடுத்திருக்கேன். கடையில் செய்கிற மிளகு கரைச்சேவ் அதுக்குன்னே ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க. மாவை அந்த கரண்டியில் தேய்ச்சி விட்டு செய்வாங்க. அந்த மெத்தட் கடையில் செய்கிறதுக்கு சரிப்பட்டு வருங்க. வீட்டில் இது போல் முறுக்கு கட்டையை வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது மாவை இந்த மாதிரி கொலக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சிட்டு இந்த முறுக்கு புளியிற கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை அதில் சேர்த்தாச்சுங்க. இது போல் சேர்த்து நல்லா அமுக்கி விட்டுறணும். அச்சுக்கட்டையும் போட்டு இப்போது மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெய் நமக்கு மீடியமான ஹீட்டில் காஞ்சிருக்கணுங்க. ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியமான ஹீட்டில் இருக்கணும். அதே நேரத்தில் சூடும் நமக்கு அடுப்பு தீயை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கணுங்க. டைரெக்டாக அந்த முறுக்கு புளியிற கட்டையினால் வச்சு இது போல் நல்லா பிழிஞ்சு விட்டுறணும். அடுப்பு மறக்காமல் மிதமான சூட்லேயே வச்சுருக்கணும். இது ஒரு பக்கம் வெந்து வந்ததும் தாங்க இது நம்ம திருப்பி போடணும். இது போல் திருப்பி விட்டுருங்க. அழகாக நமக்கு உடையாமல் ரொம்ப சூப்பராகவே வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டு இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மிச்சம் இருக்கிற மாவையும் இதே போல் பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. அப்புறம் அதே எண்ணெயில் அந்த எண்ணெய் சூடாக இருக்கும் போதே இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரித்து எடுத்து அதில் சேர்த்தோன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை பொரித்து எடுத்துக்குங்க. இப்போது நமக்கு அந்த மாவு எல்லாமே நம்ம முறுக்கு கட்டையில் போட்டு பிழிஞ்சு எடுத்தாச்சு இல்லையா? பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா நுணுக்கி விட்டுக்கலாங்க. நம்ம காராச்சேவ் குச்சி குச்சியாக அந்த சின்னதாக நீளமாக இருக்கும் இல்லையா? அந்த ஷேப்புக்கு இதை நல்லா இது மாதிரி இது போல் நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா உடச்சி விட்டாச்சு இல்லையா? இதுக்கு அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த கருவேப்பிலை, இதில் இதை சேர்த்துட்டு இதை எல்லாமே ஒன்று சேர்ந்தாப்பில் நல்லா கலந்து விட்டுருங்க. சுவையான மிளகு கராச்சேவ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே போல் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். நன்றி.